இந்த ஒரு சட்னி மட்டும் செஞ்சா போதும். 1 இல்ல 10 தோசை கூட சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏத்த அளவுக்கு 5, 6 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துடணும். பருப்புலாம் நல்லா ப்ரவுன் கலரா மாறினதும் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு, 1/4 கிலோ தக்காளிய நீல வாக்குல கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மைய வதக்கிடணும். ஒரு கட்டு புதினாவ கிள்ளி தண்ணீல அலசி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இத 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து, தேவையான அளவு உப்பு, ஒரு புளிங்கொட்டை சைஸ் அளவு புளி சேர்த்து, தண்ணி கொஞ்சமா விட்டு இத நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். என்னதான் நம்ம விதவிதமா சட்னி பண்ணி குடுத்தாலும், ஹோட்டல்ல பண்ற சட்னி டேஸ்ட் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இந்த சட்னி மட்டும் யாருமே அந்த மாரி சொல்ல மாட்டாங்க. டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருக்கும். வீடு ஃபுல்லா அந்த புதினாவோட வாசம், தக்காளியோட டேஸ்ட் அப்படி இருக்கும். இதுக்கு எப்பவும் போல ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், பெருங்காயம், கறிவேப்பில போட்டு தாளிச்சு கொட்டினா அவ்ளோ சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.